காந்தியடிகளை பார்த்து. எல்லாரும் கூடி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்ப காந்தியடிகள் சொன்னாராம், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என் வாழ்வே என் தூது. காந்தியடிகள் மலை பிரசங்கத்தை வாசித்தவர், இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தவர். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை விரும்பி படித்து அதில் இருந்துதான் நான் வயலன்ஸ், அகிம்சை என்ற சத்தியத்தை பைபிள்ல இருந்து கற்றுக்கொண்டவர். ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு, அதான் அகிம்சை. பைபிள் அடிப்படையில தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்தியாவுக்கு. அந்த அகிம்சை என்ற கொள்கையை காந்தியடிகள் பைபிள்ல தான் கண்டுபிடிச்சாரு, இயேசுவின் உபதேசத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சார். அவருக்கு இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் அவர் வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. நம்ம காலங்காலமா பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம், 30 வருஷமா 40 வருஷமா, எத்தனை பிரசங்கம், எத்தனை காலாண்டு புஸ்தகம் படிச்சு படிச்சு வாழ்க்கையே மாறலுங்க. இன்னும் ததியா தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று யோசித்து பாருங்கள். நியாயம், அக்கிரமம், தப்பு சிந்தை, பாவ சிந்தை என்றெல்லாம் நம்முடைய மனம் இதை நோக்கியே ஓடுகிறதா? யோசித்து பார்ப்போம்.